வாழ்க வளமுடன். எஸ்விபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஏக்கரில் ஒரு அழகான பங்களாவோட ஒரு தோப்புங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி அடுத்து ஆனமலை இருக்குங்க. ஆனமலை ஊருக்குள்ளேயே இந்த தோப்பு வந்துடுதுங்க. கரெக்டாக 5 ஏக்கருங்க. இது பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர்லேயும் உங்களுக்கு மரங்கள் நல்ல அருமையான காப்பில் சூப்பரான மரங்கள் இருக்குங்க. நல்ல செம்மண் பூமிங்க. ஃபுல் தார் ரோடு ஃபேஸில் உங்களுக்கு சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஒரு அருமையான பூமிங்க. அது பஸ் ரோட்டுக்கு மேலேயே இருக்குங்க. ஆனமலையில் ஊரடியே இந்த பூமிங்க. மொத்தம் 5 ஏக்கர். 5 ஏக்கரும் உங்களுக்கு நல்லா செழிப்பாக வளர்ந்து மரங்கள் வந்துட்டு நல்ல அருமையான காப்பில் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஒன்று, தனி சர்வீஸ் ஒன்று, ஒரு போருங்க, தண்ணி சௌகரியம். அதுபோக பிஏபி வாய்க்கால் பாசனமும் நம்ம பூமி ஒட்டியே போகிறதுனால அந்த வருஷத்தில் 6 மாதத்துக்கு உங்களுக்கு அந்த தண்ணி உங்களுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இங்கே இருக்குங்க. அதுபோக நம்ம பிஏபி வாய்க்கால் பாசனம் நம்மளுக்கு முறையாக இந்த பூமிக்கு இருக்குங்க. இது சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால பூமி வந்துட்டு உங்களுக்கு ஒரு அருமையான சூப்பரான ஒரு பூமிங்க. எல்லாருமே கேட்பீங்க, ஒரு வீட்டோட வேணும், அது நல்ல ஒர்த்தபுளான பூமி வேணும், அது ஊரடியே வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க. பங்களா மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழ் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் வந்துட்டு அதில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பில்டிங் ஏரியாவோட ஒரு அருமையான பங்களாவோடு இருக்குங்க. நீங்கள் உடனே அதாவது நம்ம போய் உடனே குடியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு வீட்டோட ஒரு அருமையான தோப்புங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு 1,60,00,000 சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம உடனடி கரையினா இதுலேருந்து அனுசரித்து வாங்கலாங்க. பூமி பிடிச்சவங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க, பூமி கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து ரேட்டு வந்துட்டு அனுசரித்து வாங்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன்.